விண்ணி ஸ்டூடெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இது போன்ற பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2019 இதே மாதிரி ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அது வந்து அசிஸ்டன்ட் ரீடர் எக்ஸாமினர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸும் கிட்டத்தட்ட ஒன்றே தான், ரைட்டா? அந்த பேட்டர்ன், நம்பர் ஆஃப் கொஷின், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் மாறி இருக்க வழியா சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போ 2019 எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ 2024 நமக்கு எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வித் ஆன்சர் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த தேர்வுக்கு பயனுள்ள வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். ஸோ மறக்காமல் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. 2019 இப்போ பார்க்குறது இருக்குது. இதில் தமிழ் தகுதி தேர்வுக்கான தமிழ் கொஷின், இங்கிலீஷ் கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பொதுறிவு பகுதி, மெயின் பேப்பர், ஏன்னா மெயின் பேப்பர் தான் நம்ம வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்கன்றதுனால மெயின் பேப்பர் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்ட் சியில் தான் வந்து மெயின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் அப்படின்ற அடிப்படை கணிப்பொறி அறிவியல் அந்த ஸ்கில்லும் வந்து கேட்குறாங்க இந்த டைமு. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியே வந்து பேசிக் கம்ப்யூட்டர் தான் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. யாரும் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம், ரைட்டா? சரி, ஓகே. இந்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எந்த மென்பொருள் வலை சேவையகம் வெப் சர்வர் இல்லை அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி, ஐஏஎஸ், இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்த மாங்கூஸ் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப் சர்வர். ஆனால் வந்து இந்த பைத்தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சர்வர் கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ், ரைட்டா? ஸோ அப்போ டி என்பது இதுக்கு வந்து சரி. கீழ்கண்டவற்றில் எது சமூக ஊடகம் இல்லைன்றாங்க. இது வந்து பேசிக் கம்ப்யூட்டர்லேயே கொஞ்சம் அந்த மாதிரி சோசியல் மீடியாவை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், லிங்க்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மாதிரி. அந்த இடிஎக்ஸ்ன்றது இல்லை, இடிஎக்ஸ்ன்றது கிடையாது. ஸோ அதை வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டுன்றாங்க. இது ஒரு பாலிட்டி கொஷின், ரைட்டா? இந்திய குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து நியமிப்பார். ஸோ அதன்படி டி ஆப்ஷன் சரியாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பசுமை புரட்சி, ஸோ சுவாமிநாதன் அவர்கள் தான் வந்து நம்ம பசுமை புரட்சியின் தந்தை அப்படிலாம் வந்து நம்ம சொல்கிறோம், இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக தான் காலம்னார் கும்பகோணத்தை சேர்ந்த சுவாமிநாதன், MS சுவாமிநாதன், அவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை. அவர் வந்து விவசாய புரட்சி, அதாவது வேளாண் புரட்சின்னு சொல்லுவோம். ஸோ விவசாய புரட்சினால தான் நம்ம பசுமை புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்து இதில் மேக்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸுக்குன்னு தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பரையும் 2019 கேட்டிருக்காங்களே மேக்ஸ் ரீசனிங் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும், அப்போ வந்து லேட் ஆகும், ரைட்டா? ஸோ அதனால் நான் தனியாக ஒரு பார்ட் 2 இதை பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நான் பார்ட் 2 வந்து மேக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுறேன். நீங்கள் அப்போ வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, மேக்ஸுக்கு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்து பார்ட் 2ல் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ அடுத்து மின்பல்பில் நிரப்பப்படும் வாயு எதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அப்படின்றதான் சரி. தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ பால், தயிர் அப்படின்னாலே லாக்டிக் அமிலம்னு சொல்லுவோம். அது வந்து லேக்டிக் அமிலம்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம லாக்டிக் அமிலம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து அதுக்கான காரணம். வெப்பத்துடன் சம்மந்தப்படாத அலகு எது? வெப்பத்தை அளக்கக்கூடியது பேரனைட்டு, கெல்வின், செல்சியஸ் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஜூல்ன்றது ஆற்றல் அளக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அதை வந்து ஜூல்ன்றது வெப்பத்துக்கு அதுக்கு சம்மந்தப்படாத ஒரு அலகு, யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜூல்னு கொடுத்துருக்காங்க. தீயணை பணிகளில் பயன்படுத்தப்படும் வாயு எதுன்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜன்னா நல்லா எரியும், தீயணை பண்ணால் அணைக்கணும். கார்பன் டை ஆக்சைடு எரியாது, இல்லையா? தீயை அணைக்கும். ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு என்று கருதப்படும் போபால் விசைவாயு சம்பவத்தில் கீழ்கண்ட கசிவான வாயு எது? இந்த போபால் விசைவாயுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுன்னு சொல்லலாம், பேரழிவுன்னு சொல்லலாம். அந்த டைமில் என்ன வாயு வந்து லீக் ஆனதுன்னு கேட்குறாங்க. அதாவது மெத்தில் ஐசோசைனேட், சைனட்னு சொல்லுவாங்க சுருக்கமாக, மெத்தில் ஐசோசைனட். இதுதான் வந்து வெளியாகி பல மக்கள் வந்து பாதிக்கப்படைஞ்சாங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்கள். அவசரகால விடுமுறைகளை அரசு மாற்றுமுறை ஆவண சட்டம் கீழ் விடுவதாக அறிவிப்பதன் காரணம் என்னன்றாங்க. ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அவசரகால விடுமுறை அன்று முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு விடுமுறை மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இதில் எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை அப்படின்றாங்க. யுனைடெட் கிங்டம். ஸோ இதில் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை.
ஸோ அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் நாம் என்று குறிப்பிடுவதன் பொருள் என்னன்றாங்க. ஸோ நாம் அப்படின்னு சொன்னால் இந்திய மக்களை தான் குறிக்கும், த பீப்புள் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் பாலிட்டி கொஷின். ஸோ பாலிட்டி கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க. நாட்டிற்கு ஜெய்ஹிந்த் என்று முழக்கத்தை தந்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த முழக்கத்தை வந்து கொடுத்தது என்ன, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ரைட்டா. ஸோ அடுத்தது ரோட்டரி பப்ளிக் என்பவர் யார் அப்படின்றாங்க. ஸோ ரோட்டரி பப்ளிக் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி. ஆவணங்களை சான்றளை கையொப்பம் போடுவார் இல்லையா, ஸோ உரிமை பெற்ற அதிகாரி தான் நோட்டரி பப்ளிக். ஸோ அடுத்தது சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை இது இளம் சிறார் அப்படின்னு சொல்லுவோம். சில குற்றங்கள் 18 வயசுக்குலாம் இளம் சிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது சட்டத்தில் இப்போ நம்ம குழந்தைகள் அப்படின்னா சாதாரணமாக பேசுகிறது சிசு, மூத்த குடிமகன், இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம் நார்மலாக. ஆனால் நீதிமன்றத்துக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும், ரைட்டா. அதில் இந்த இளம் சிறார் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இளம் சிறார் என்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம் என்னன்றாங்க. உரிமைகள், தகுதி, கடமைகள் அப்படின்னு கொடுத்தாங்க. மேற்கண்ட அனைத்தும், ரைட்டா. குமர பருவம்னு சொல்லுவோம்ல, அடால்சன்ஸ், அந்த பருவத்தில் வந்து இது எல்லாமே வரும். ஸோ அடுத்தது அமித்தின் தந்தை, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரைட்டா. ஸோ இது வந்து உறவு, பிளட் ரிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து திசை கண்டுபிடிக்கிறது. இதுவும் வந்து மேக்ஸ் ரீசனிங் சம்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் பார்ட் 2ல் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துறேன், ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஜிகே மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் அதே தான், இந்த பிக்சர் இருக்கிறதும் அதுவும் வந்து ரீசனிங் தான். அதை நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து இந்த போலீஸ் எக்ஸாமில் கேட்பாங்களா, விடுபட்ட படம் இல்லை ஒரு படத்தை கொடுத்து அதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பகடை கணக்கெலாம் கேட்பாங்களா. இங்கே பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் அந்த கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல விடுபட்ட படத்தை கண்டுபிடிக்கின்றாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம மொபைல் ஆப்பில் வந்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 600 கேள்விகள், 600 கொஷின் இந்த மாதிரி விடுபட்ட படங்கள் அது இதுன்னு ரீசனிங் சம்ஸ் எல்லாமே மேக்ஸ் இன்க்ளூட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃப் வித் கொஷின் வித் ஆன்சர் கொடுக்குறேன். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி கொடுத்து நான் வீடியோ கொடுக்குறேன். நம்ம வந்து போலீஸ் எக்ஸாம் நடத்தின வீடியோஸ்லாம் இருக்குது, அது உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய வினஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பு, நம்ம உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் இருந்துச்சுன்னா அதில் வினஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஆப் வந்துடும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து பப்ளிஷ் வந்து நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 600 ரூபா தான் வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா தமிழுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்றேன், ஜிகே கொடுத்துட்றேன், மேக்ஸு கொடுக்குறேன், மேக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன், ரீசனிங் சம்ஸும் கவர் பண்ணுறேன், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து விதமான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறதுனால கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றியடைவதற்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லாமல் படிக்கிறது இல்லாமல் நமக்கு யூடியூப் மூலியமாகவும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போ ரெண்டுமே நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வீடியோவோட கடைசியில் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில் வந்து டச் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் எப்படி வந்து வாங்குறது, எப்படி யூஸ் பண்ணுறது, நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது விவரங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கி வந்து பயனடைங்கள், ஓகேவா. சரி, அடுத்தது டிஜிட்டல் கையொப்பை என்பது என்னன்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் கொஸ்டின் மாதிரி நம்ம சொல்லலாம். டிஜிட்டல் பற்றி கேட்குறாங்க. இது வந்து அதாவது அனுப்புபவருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனித்த அங்கீகாரம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. புத்தகத்தின் ஒரு புத்தகத்தின் மின்னணு பதிப்பு எதை பயன்படுத்தி புத்தகத்தை அடையாளம் புத்தகத்தை அடையாளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் வந்து அந்தளவுக்கு சரியில்லை. புக் இஸ் த எலக்ட்ரானிக் வெர்ஷன் ஆஃப் த புக் விச் கேன் பி அக்சஸ்ட் யூஸிங் போட்டிருக்காங்க. ஐசிடி டூல்ஸ் அண்ட் இன்டர்நெட் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஆங்கிலத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ தமிழில் பார்க்கும்போது ஐசிடி டூல்ஸ் இன்டர்நெட் அது கொஞ்சம் வந்து கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் CRIS அதன் இது என்னன்றாங்க. ஸோ இந்த மையம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்திய ரயில்வேயில் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறது. இது இந்த CRIS டெவலப்ஸ் அண்ட் மேனேஜ் த IT அப்ளிகேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், ரைட்டா. அடுத்தது பாலிட்டி கொஷின். மாசு இல்லா சுற்றுப்புற சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சரத்து 21 வாழ்வுக்கான உரிமை. ஸோ அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய சிறு தீனி ஸ்நாக்ஸ் கம்பெனி எதுன்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹல்த்ராம் அப்படின்றது ஸ்நாக்ஸ்க்கான ஒரு பெரிய கம்பெனியாக. எந்த மாநிலம் சமீபத்தில், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்பா, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். இந்த ஸ்நாக்ஸ் பற்றி கேட்குறது இப்போ வருது பாருங்கள். சமீபத்தில் அப்படின்றாங்க. சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்குது. அப்போ 2019 எக்ஸாம் வச்சுருக்காங்க. அப்போ 2019 2018 நடந்த ஒரு நிகழ்வு தான் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் வந்து கேட்பாங்க, ரைட்டா. எந்த மாநிலம் சமீபத்தில் புதன்கிழமைகளில் வாக் டு ஒர்க்
என்ற திட்டத்தை துவக்கி வைத்ததுன்றாங்க. ஸோ ஸ்கீம் வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறது மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் திட்டங்கள் கூட வந்து கேட்குறாங்க அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? இது வந்து மேகாலயா. ஸோ இது வந்து மேக்ஸ் கொஷினு. நான் மேக்ஸ் கொஷின் தான் உங்களுக்கு வந்து தனியாக நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? இதில் மிகப்பெரிய எல்சிஎம் HCF கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு தனியாக பார்ட் 2 வீடியோவாக போட்டுறேன். ஓகேவா? மக்கக்கூடிய பிளாஸ்டிக் உருவாக்குவதற்கு பயன்படுத்தும் பொருள் என்னன்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சோளமாவுன்றது ஈஸியாக மக்கிரும். அது ஒரு இயற்கை. அதுலேருந்து வந்து இப்போ டீ கப்பு, தட்டு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தயாரிச்சிக்கலாம். ரைட்டா? பிளாஸ்டிக்கு ஒரு மாற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம், இயற்கை. எந்த தாது பூல்ஸ் கோல்ட் என்று அழைக்கப்படுகிறதுன்றாங்க. அது என்னென்னா சி ஆப்ஷன் பைரட். இது வந்து சயின்ஸ் கொஷின். கண்டுபிடித்து விட்டேன் என்று பொருளுடைய யுரேகா என்ற ஆரவாரமிட்ட விஞ்ஞானியின் பெயர் என்ன பண்ணுறாங்க? ஆர்க்கிமிடிஸ். இது மாதிரி கத்திட்டு போனது யாருன்னா ஆர்க்கிமிடிஸ். அவர் தொட்டியில் இறங்கியிருப்பார் குளிக்கும்போது, அப்படியே ஓடி இருப்பார். அதை படித்தவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும், காமெடியாக இருக்கும். ரைட்டா? அவர் இப்படி தான் கத்திட்டு போயிருப்பார். யுரேகா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இருப்பார். ரைட்டா? ஸோ வந்து ஆர்க்கிமிடிஸ். சின்னம்மை எதனால் ஏற்படுக்குதுன்றாங்க? வாரிசெல்லா ஜோஸ்டர். பந்துமுனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எழுதுகிறதுன்றாங்க. பால் பாயிண்ட் பென் இருக்குல்லையா, அது வந்து புறப்பரப்பின் இழுவிசை. இந்த மை பேனா எப்படி வந்து பேப்பரில் எழுதுனா புறப்பரப்பின் இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சயின்ஸ் தான். 88 இது வந்து மேக்ஸ். ரைட்டா? ஸோ 88 வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அதான் மேக்ஸுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். மண்டல் கமிஷன் வலுவூட்டியது எதுன்றாங்க? ரிசர்வேஷன் பற்றி பண்ணியிருப்பாங்க. ஓபிசிக்கான ரிசர்வேஷன், ஓபிசி தான். இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யாருன்றாங்க? எக்கனாமிக்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எக்கனாமிக்ஸில் நிறைய கேள்வி வரதில் ஒரு கேள்வி தான் வரும். அது ஒன்றும் அந்த மாதிரி ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ரிசர்வ் பேங்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. செக்கை பற்றி காசோலை இருக்குல்ல, அது அந்த இது வந்து எப்போ வந்து எக்ஸ்பயர் ஆகும் அந்த கையெழுத்து போட்டால் அந்த மாதிரி கேட்டிருக்கான்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி 1-2 தான் கேட்பாங்க எக்கனாமிக்ஸில். ரைட்டா? ஈஸியாக தான் இருக்கும். இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் படிக்காமலே கூட ஆன்சர் பண்ணலாம். ரைட்டா? பட் இருந்தாலும் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கீழ்கணவற்றில் எது சுப்பிரமணிய பாரதி குறித்து தரப்பட்டுள்ள விவரங்களில் தவறான விவரம்? எது தவறுன்றாங்க? எதுவும் இல்லை. இவங்க சொன்ன எல்லாமே சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரதி சுதேசிமித்திரன் துணையாசிரியராக இருந்தார். தமிழில் திலகின் புதிய கட்சி கொள்கையை மொழிபெயர்த்தார். பாரதியின் குரு சுவாமி விவேகானந்தன்றாங்க. சக்கரவர்த்தி என்ற பெண்கள் பத்திரிகையை ஆசிரியர்ன்றாங்க. ஸோ டி ஆப்ஷன் நன் ஆஃப் த தீஸ்ன்னு போட்டு எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குன்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழ்வருணவற்றில் எது குறைவாக இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் மிதக்கிறது? சயின்ஸ் கொஷின். மோஸ்ட் ஆஃப் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் சயின்ஸ் கொஷினும் பாலிட்டி கொஷினும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ரைட்டா? கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் மேக்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால தான் அது மேகம் மிதக்கிறது. ஸோ சி ஆப்ஷன். குற்றத்தின் டார்க் ஃபிகர் என்றால் என்னன்றாங்க? இதெல்லாம் கோர்ட்டு சம்மந்தமாக கேட்குறது. இதெல்லாம் வந்து புக்கில் கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதில் ஜென்ரலாக வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ ஏதாவது ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து நீதிமன்றம் சார்ந்து சில கேள்விகள் கேட்பாங்க. காவல்துறை சம்மந்தப்பட்டது இல்லை நீதிமன்றம் சார்ந்து கேட்பாங்க. டார்க் ஃபிகர் என்றால் என்ன பண்ணுறாங்க? பாருங்கள், காவல்துறைக்கு தெரிவிக்கப்படாத மற்றும் கணக்கில் வராத குற்றம் தான் இந்த டார்க் ஃபிகர் அப்படின்றது. ஸோ இது வந்து மேக்ஸ் சம்முப்பா. இதுவும் மேக்ஸ் சம்மு, இதுவும் மேக்ஸ் ரீசனிங் சம்மு. இதெல்லாம் உங்களுக்கு தனியாக நான் பார்ட் 2 வீடியோ வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது கூட பாருங்கள். இது கூட நம்ம இதுக்கு முன்னாடி மனிதனின் ரத்தம் வந்து சிவப்பு, அதை மஞ்சள் சொல்கிறாங்கன்னு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டேன். ரைட்டா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு கேட்டிருக்காங்க, ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சொல்லி. இதுவும் ரீசனிங் சம்பந்தம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கொஷின்லையும் கேட்டிருக்காங்க, இந்த கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து இது வந்து சயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரைட்டா? இது சயின்ஸில் கூட சிலதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்க. ரைட்டா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, சூடான நீரை கண்ணாடி பாத்திரத்தை நிரப்பினால் அது விரிசல் அடைய அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த பிக்சரை வச்சு சொல்லணும், எந்த கண்ணாடி பாத்திரத்தில் நிரப்பினா அது விரிசல் அடைய அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் இது பார்க்குறதுக்கு நம்ம தெரியும், இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ரைட்டா? அது வந்து விரிசல் அடையாது அப்படின்னு நாம் நினைப்போம். ரைட்டா? ஆனால் வந்து இதுதான் வந்து விரிசல் அடையும், இந்த மாதிரி இருக்கிறது வந்து விரிசல் அடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. சயின்ஸு இது சைக்காலஜி கொஸ்டின் கூட நம்ம சொல்லலாம். ரைட்டா? அதாவது சைக்காலஜினா ரீசனிங் பகுதி கூட சொல்லலாம். படத்தை இதெல்லாம் வந்து நாமளாக யோசிச்சு பதில் சொல்கிறது. படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரு உலோகத்துண்டை சூடேற்றும் பொழுது எந்த பக்கம் அது வளையும் அல்லது அது நேராக இருக்கும்ன்றாங்க. இந்த பிக்சரை வச்சு சொல்லணும். பிராஸ் அயர்ன் போட்டிருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து இந்த சூடு ஏற்றுறாங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க.
ரைட்டா. எந்த பக்கம் அது வளையும் அல்லது நேராக இருக்குமா அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழ் நோக்கி வளையும், பெண்ட் டவுன்வார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் சார் கீழ் நோக்கி வளையும் அப்படின்னா, இங்கே தானே நெருப்பு வச்சுருக்காங்க. இந்த பிக்சரை வச்சு நாமளாக சொல்லணும். இதான் வந்து என்னென்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி. இது வந்து மேக்ஸ் சம்மு, சயின்ஸ் சம்மு, நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். ரைட்டா. இப்போ இவங்க ஒரு இது கொடுத்துட்டாங்க. ரைட்டா. அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மெழுகுவர்த்தி மாதிரி, நெருப்பு பற்ற வைக்கிற மாதிரி. ரைட்டா. ஒரு உலோகத்துண்டு அந்த இடத்துல சூடு ஏற்றுறாங்கன்னா இது என்ன ஆகும், இந்த இடத்துல இது வந்து இதாக ஹீட் ஆகி இப்படி டவுன் ஆகும், கீழே வந்து சாயம் இல்லையா, பெண்ட் ஆகும் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். இதெல்லாம் வந்து புக்கில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாமளாக வந்து ஆன்சர் பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். இது எல்லாமே நான் இது வந்து சயின்ஸ்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து இதுவும் வந்து ரீசனிங் சம் தான். சயின்ஸ் ஓரியன்டான அந்த ரீசனிங் சம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம புத்தியை வந்து சோதிக்கிறாங்களாம், நம்மளுடைய அறிவை வந்து அவங்க சோதிக்கிறாங்க. ரைட்டா. இதுவும் அதே சம் தான். ரைட்டா. ஸோ இதுவும் வந்து நான் உங்களுக்கு பரவாயில்ல, கடைசி கேள்வி தானே. இதுவும் சைக்காலஜி ரீசனிங் சம் தான். நான் மேக்ஸ் சொல்லும் போதும் சொல்கிறேன், இப்போ ஒரு டைம் படித்து பார்க்கலாம். இந்த கேள்வி 6 கூற்றுகளும் இருக்கிறது. இதில் 3 கூற்றுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அவ்விதம் 4 தொகுதிகள் கொடுக்கப்படுகிறது. எந்த தொகுதி தொடர்புடையது என்று கண்டறியவும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் 6 இருக்கா, 6 இருக்குது. இதில் 3 கூற்றுகள் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. அந்த 3 கூற்று என்னென்னு கண்டுபிடிச்சிக்கணும். 4 தொகுதிகள் கொடுக்கப்படுகிறது. எந்த தொகுதி தொடர்புடையது என கண்டறியுன்றாங்க. இது கொஞ்சம் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். திஸ் கொஷின் contains 6 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, followed by the 4 set of combination of 3. choose the set in which the statement are logically related. இதெல்லாம் வந்து லாஜிக்காக ரிலேட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல எல்லாத்தையும் படித்து பார்க்கலாம். பெண்களில் கொஞ்சம் பேர் வாழ்க்கையில் வெற்றியடைந்தவர்கள், ஆண்களில் கொஞ்சம் பேர் பொறுமை உடையவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஆணும் பெண் இல்லை. பொறுமை உடையவர்கள் வாழ்வில் வெற்றி அடைகிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களில் கொஞ்சம் பேர் ஆண்கள், ஆண்களில் கொஞ்சம் பேர் வாழ்வில் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லி மொத்தம் 6 இதாக பிரித்து வச்சுருக்காங்க. ரைட்டா. இதுக்கான விடை என்னென்னா 4 2 6 4 2 6 4 2 6. ஆண்களில் கொஞ்சம் பேர் பொறுமை உடையவர்களாக இருக்காங்க. பொறுமை உடையவர்கள் வாழ்வில் வெற்றி அடைகிறார்கள். இதுக்கு லிங்க் ஆகுதா? ஆண்கள் வந்து பொறுமையாக இருக்கிறாங்க, பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. ஆண்களில் கொஞ்சம் பேர் வாழ்வில் வெற்றி பெறவில்லை. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பேர் பொறுமையாக இருக்கிறாங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க, கொஞ்சம் பேர் வந்து பொறுமை இல்லை. அப்போ இதுக்கு 3த்துக்கும் ஒரு லிங்க் வந்துருச்சா? 3த்துக்கும் லிங்க் வந்துருச்சு. பெண்களில் கொஞ்சம் பேர் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தாலும் போட்டிருக்காங்க. ஆனால் 3ன்றது மறுபடியும் பெண்கள் வரல, ஆணும் பெண்ணும் இல்லை. இதுக்கு ரிலேஷன் ஆகலை. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் கொஞ்சம் பேர் ஆண்கள். 5வது வருது, வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களில் கொஞ்சம் பேர் ஆண்கள்ன்றாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களில் கொஞ்சம் பேர் ஆண்கள்னால் அது ஏன் வெற்றி பெற்றான்னு ஒரு லிங்க் வரணும்ல. வாழ்க்கையில் கொஞ்சம் பேர் ஆண்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க, ஏன் வெற்றி அடைஞ்சாங்க, எதனால் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? அந்த கேள்விக்கு இந்த இதில் வந்து பதில் இல்லை. ஸோ அதனால தான் லிங்க் ஆகுது. கொஞ்சம் பேர் பொறுமை உடையவர்கள், அந்த பொறுமை உடையவர் இருந்ததுனால வந்து வாழ்வில் வெற்றி அடைகிறார்கள். கொஞ்சம் பேர் வந்து வாழ்வில் வெற்றி பெறவில்லை. கொஞ்சம் பேர் வெற்றி பெற்றாங்கன்னா பொறுமை இல்லாதவங்க கொஞ்சம் பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டான்ற மாதிரி லிங்க் வருது. ஸோ இது எதெல்லாம் லிங்க் ஆகுதுன்னு மட்டும் தான் பார்க்கணும். ஸோ 4 2 6ன்றது லிங்க் ஆகுது. ஸோ பி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ்னால் 2 2 கூட்டம் 4ன்ற மாதிரி இருக்காது. ஆப்டிடியூடு மட்டும் இருக்காது, ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் இருக்கும். இது எல்லாமே புத்தி கூர்மை. நம்ம கொஷினை படித்து பார்த்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து நாமளாக யோசித்து திங்க் பண்ணி வந்து போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு 600 கொஸ்டின் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அதில் இருக்கும். ரைட்டா. ஸோ அதனால் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து மொபைல் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த தேர்வில் வந்து வெற்றியடைவீர்கள். இது பார்ட் 1. அடுத்த பார்ட் 2ல் இந்த ரீசனிங் சம்ம மேக்ஸ் கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.